உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாழ வந்தான் மறுவாழ்வு மையம். ஏன் ஐசு, இவரு மட்டும்தான் வாழ வந்திருக்காரா? அப்ப நம்மளாம் எதுக்கு வந்திருக்கோம்? அமைதியா இருங்க, யாராவது கேட்டு போறாங்க. ஆமா, தியான மையம் ஆசிரமம்னு சொன்னது நீ பாட்டு கிளம்பி வந்துட்டியே. ஒருவேளை அவங்க யோகா ஸ்ரீசாசனம் பண்ண சொன்னா என்ன பண்ணுவ? சிரசாசனமா? என்னங்க பயமுறுத்துறீங்க? அதெல்லாமா பண்ண சொல்லுவாங்க? யாருக்கு தெரியும்? முன்ன பின்ன நாம இங்க வந்திருந்தா தானே. நான் கூட இது கோயில் குளத்துக்கு போற மாதிரி கிளம்பி வந்துட்டேன். ஆனா இங்க எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி சரி, வாங்க உட்காரலாம். சரி ப்ரோ, உட்கார் ஐசு. அப்பாடி. ஜி ஜி, இங்க ஜோடியாலாம் உட்கார கூடாது, தனித்தனியா தான் உட்காரணும். இது என்னங்க வம்பா இருக்கு? என் பொண்டாட்டி கூட நான் உட்கார்றதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? டேய் விஜய், இங்க அப்படி ஒரு ரூல் இருக்குடா, அப்படியே செஞ்சிடலாம். மகா, அங்க போய் உட்காரு. சாரி. பரவாயில்ல, தியானம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிச்சுட்டாங்க. கரெக்டான பிளேஸுக்கு தான் வந்துடுறேன். குருஜி வாழ வந்தாங்க நமக. குருஜி வாழ வந்தாங்க நமக. குருஜி வாழ வந்தாங்க நமக. குருஜி வாழ வந்தாங்க நமக. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. உட்காருங்க 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 உட்காருங்க. ஆரம்பிக்கலாமா தியானத்தை? ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம். ஆமா, எல்லாரும் கூட சொல்ல வந்திருக்கீங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? உங்க பிரச்சனை தீர்றதுக்கு நான் வழி சொல்ல நினைச்சா வந்தீங்க. தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அக்கா, அப்ப இங்க வந்ததே வேஸ்ட் போலயே. உங்களை நீங்க தான் சரி பண்ணிக்கணும். அதுக்கு வழிகாட்டுறது மட்டும்தான் என்னோட வேலை. இது என்னது? பலூன் இல்ல, இது உங்களோட வாழ்க்கை. வாழ்க்கையா? ஒரு குழந்தை பலூன் ஊதும் போது அது பெருசானா சிரிக்கும். ஆனா அதே பலூன் டமான்னு வெடிச்சா அந்த குழந்தை அழுகும். நீங்க எல்லாருமே அந்த குழந்தை மாதிரி தான். என்ன ப்ரோ, ஒண்ணுமே புரியல. டேய் இரு. மூச்சை கொடுத்து வாழ்க்கையில பெருசாக நினைச்சீங்க, அது வெடிச்சு போச்சுன்னா மூக்கால அழுகுறீங்க. இந்த பலூன் எந்த அளவுக்கு ஊதுறமோ அந்த அளவுக்கு ஊதுறதுக்கு மட்டும்தான் தியான பயிற்சி கற்றுக் கொடுக்கும். இப்ப நாம ஒரு கூட்டு தியானம் பண்ண போறோம். ப்ரோ, தியானத்துல என்ன ப்ரோ கூட்டு பொரியல்? ஒன்னும் புரியலையே.
அதான்டா கூட்டமா சேர்ந்து பண்ற தியானம் ஏதாவது இருக்கும். ஓ சரி சரி. ஆ இங்க உட்காரும் போது தம்பதியா வந்தவங்கள தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. அது ஏன் தெரியுமா? அதுதான் ஏன்னு கேக்குறேன் சாமி. நாம இந்த உலகத்துக்கு எல்லாருமே தனித்தனியா தான் வந்தோம், தனித்தனியா போக போறோம். தியானத்திலையும் தனித்தனியா ஈடுபடணும். நமக்கு ஒரு துணை வேணும்னு நினைக்கிறது தான் இந்த உலகத்துல பெரிய மாயை. அந்த மாயை தான் நம்ம வாழ்க்கையை தீயா எரிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கு. அப்பா, கடைசியாக நாம எதிர்பார்த்த கான்செப்டுக்கு வந்துட்டாரு. ஆனாடா சாமி செம்மையா ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி பேசுறாருல, சூப்பரா இருக்குல்ல. ஆமா ஆமா. இப்ப எல்லாரும் கூட்டு தியானம் செய்ய போறோம். மணி ஓசை சத்தம் ஒண்ணு கேட்கும். எல்லா பேரும் கண்ணை மூடிக்கணும். எது நடந்தாலும் கண்ணை திறக்கூடாது. அக்கா, திரும்பவும் எப்ப மணி அடிக்குதோ அப்பதான் எல்லாரும் கண்ணை திறக்கணும். அந்த இடப்படுற நேரத்துல இந்த உலகத்தை மறந்து உங்களுக்குள்ளே முழுகணும். முக்கியமா தூக்கம் வருது, தூங்கிடக்கூடாது. எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடியபடியே நான் சொல்லும் வார்த்தையை அப்படியே சொல்லுங்கள். ரிங் 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 ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். யங் 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 டம் 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 டும் 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 டும். இந்த ஒளி உங்க நாடி கமலத்துக்குள்ள போய் உங்க மனசை பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ரிப்பேர் செஞ்சிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.